வேகமாக பணிகள் நட வேண்டும் என்று அந்த பணிகள் எல்லாம் தொடக்கி வைத்து விட்டு போனேன். இந்த ஓராண்டு காலத்திலே பணிகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்காக 2 துறையினுடைய செயலாளரையும் உடன் அழைத்து வந்திருக்கிறேன். ஒன்று பொதுப்பணித்துறை செயலாளர், இன்னொன்று நெடுஞ்சாலைத்துறை செயலாளர். இந்த மாவட்டத்தினுடைய மந்திரி அவர்கள் தொடர்ந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும், இங்க வருகிற சுற்றுலா மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து அவரும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய நாகர்கோயிலுடைய வணக்கத்திற்கு மேயர் அவர்களும் வருகிற போதெல்லாம் எனக்கு கடிதம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேலை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த முறை இங்க வந்தேன். இந்த 2 பணிகள், ஒன்று பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு பணி நடைபெறுகிறது. காலகாலமாக சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் பாறையை பயன்படுத்தி சுற்றுலா பணி வந்து கொண்டிருந்தார்கள். போதுமான அளவுக்கு இறங்குதளம் இல்லை. ஒரே ஒரு போட்டு தான் அது நிக்கிறதுல தான் அந்த இறங்குதளம் இருந்தது. ஆனால் அது கூடுதலாக இன்னும் 2 படகுகள் நிற்பதற்காக 100 மீட்டரத்தை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதுக்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு 33.80, அதாவது 33,80,00,000 ரூபாய் பணம் அரசாங்கம் சார்பாக ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையிலே இந்த பகுதியை சார்ந்த மீனவ சகோதரர்கள் இது இறங்குதளத்தை அமைப்பதன் மூலமாக எங்கள் பகுதிக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு இருந்தது. உடனே ஐஐடியினுடைய இது சம்பந்தப்பட்ட ப்ரொஃபசர் அவரையும் ஏற்கனவே அனுப்பி எல்லாம் செக் பண்ண இப்போ நான் அழைத்து வந்திருக்கிறேன். அதனால் எந்த விதமான மீனவ மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் சிறிதளவும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து இந்த பணிகள் ஒப்பந்ததாரை கூப்பிட்டு பேசின அளவிலையும் சரி, எங்களுடைய தலைமை பொருளாளரை கூப்பிட்டு ஆலோசனை வகையில் ஜனவரி மாதத்துக்குள்ள இந்த பொதுப்பணித்துறையின் மூலமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த 100 மீட்டர் இறங்குதளம் என்பது முழுமையாக அமைந்துவிடும். அப்படி அமைகிற பொழுது இங்க 3 போட்டுகள் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, இந்தியாவிலேயே எதிர்பாராத ஆச்சரியமான அனைவரும் பாராட்டத்தக்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு பாலம் எதுனாக்கா, உலகமே போட்டுக்கின்ற ஐயன் திருவள்ளுவருடைய அவர் இருக்கிற அந்த பாறையையும் விவேகானந்த பாறையும் இணைக்கின்ற கண்ணாடி பாலம். இதுல நீளம் 77 மீட்டர் தூரம், இதனுடைய நீளம் 10 மீட்டர் அகலம் கொண்டது. அது என்ன சிறப்புன்னு கேட்டா, இடையில 2.5 மீட்டர் கண்ணாடியாலே அந்த பாலத்தை அமைக்க போறோம். ஏன்னா போகிற சுற்றுலா பயணிகள் போகிற பொழுதே கடலை பார்க்க முடியும். ஏன்னா அது மாதிரி கண்ணாடி அமைச்சு, ஏன்னா சுற்றுலாத்தலோட ஒரு கவர்ச்சி இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த பாலத்தை அமைக்கிற பணியை அது 37 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு இந்த பாலத்தை எல்லாம் அமைக்கிற ஒரு சிறப்பான ஒரு கம்பெனி. அது அவங்களுடைய ஃபேக்டரி பாண்டிச்சேரியில் இருக்குது. இப்போ டிசைன்லாம் ஏற்கனவே ஐஐடி ப்ரொஃபஸர் எல்லாம் வச்சு டிசைன்ல ஓகே பண்ண போது தான் பணிகள் தொடங்கணும். இப்போ அந்த ஒப்பந்தரையும் கூப்பிட்டு நான் பேசினேன். அவரும் டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே நான் முடித்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த பணி, இந்த பாலப்பணி, கண்ணாடி பாலப்பணி முடிந்த உடனேயே மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்று அவர் திருக்கரத்தால் இந்த பாலம் தொடக்கி வைக்கப்படும், மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். டிசம்பர் மாதத்துல வரிசையா போற மாசத்தை சொல்லலாம், கொஞ்சம் டிசம்பர் மாதத்துல முடிக்கிறோம். இல்ல, என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பூம்புகார் கப்பல் போக்குவரத்து காலத்தை உருவானவரே எங்களுடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர். அவர் 3 கப்பல்களை வாங்கி விட்டார். லாபமா தான் இயங்குச்சு. காலங்கள் கடக்க கடல் நீரில் போகிற காரணத்தினால் அது சீர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் அதை சீர் செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, ஏலம் போட்டு வித்துட்டாங்க. அதை பூம்புகார் கார்பரேஷனுக்கே கப்பலே இல்லையே, அந்த கார்பரேஷன் தேவையா என்று பல்வேறு வகையில விமர்சனங்கள்லாம் வந்தது. அடிப்படையில் ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் தலைமைச் செயலாளருடைய தலைமையில பரிசீலனை செய்யப்பட்டு இதை இணைத்து விடலாமா என்ற கோப்பு வந்தது. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்தது இது கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு கார்பரேஷன். ஆனால் அது இருக்கட்டும்,
மேற்கொண்டு நடவடிக்கை என்னென்ன செய்யலான்றத பின்னால் நான் சொல்றேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இப்போது இணைக்கிற எண்ணம் இப்போதைக்கு இல்லை. 20 வருஷமா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பூம்புகார் பணியாளர்கள் புனரமைக்கிற பணி தானே. ஏற்கனவே அதுல வேலையே இல்லாத முத கேள்வி கேட்டீங்க. அதுல இருக்கவங்க நிரந்தரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிற போது முதல்ல இந்த கார்பரேஷனை காப்பாற்றுவோம். அதுக்கு மேல வேலை செய்யறவங்க அடுத்தது